விஜய் அவர் சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருக்கிறாரு. வார வாரம் மக்களை போய் சந்திக்க போறாரு சார். ஒவ்வொரு சனி ஞாயிறு எல்லா சனிக்கிழமைகளையும் லிஸ்ட் கொடுத்துட்டாரு டிசம்பர் வரைக்கும் எங்கெங்க போறேன்னு. கோயம்புத்தூர்ல மட்டும் சனி ஞாயிறு போறாரு. என்ன சார் வார வாரம் போறாரு? அதை லீவ் நாளா பார்த்து போறாருங்க. இல்லாட்டி கூட்டம் வரலன்னா என்ன பண்றதுக்கு இதுக்கு போறாரு. ஆள் சேர்த்துக்கணும்ல. வேலை நாளில் அவன் வரமாட்டான். ஒர்க்கிங் டேஸில் வச்சாங்க கூட்டம் வராது. அதனால அந்த ஏஜென்ட்டுகளுக்கு கஷ்டம். ஸோ லீவ் நாளில் வைக்கிறாங்க, கூட்டம் வர்றாங்க. அதை ஒரு சின்ன ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் வெள்ளிக்கிழமையில ஏங்க சினிமா போடுறாங்க? வெள்ளிக்கிழமை போட்டு படத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா சனி ஞாயிறு 2 நாள் லீவு வசூல் பார்க்கலாங்கிறதா. அதே ஸ்டண்ட்டை அரசியலே அவர் கடைபிடிக்கிறாரு. அவ்வளோதான். சினிமா பாணி அப்படியே அதே சினிமா பாணி. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அரசியலே சனிக்கிழமை சாயந்தரம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சனிக்கிழமை சாயந்தரம் கூட்டத்தை சேர்த்து வசூல் பார்க்குறாரு. அவ்வளோதான். பாத வருஷனை ஆரம்பிச்சிட்டாரு சார். எம்ஜிஆர் தடுத்தாங்க, அவங்கள தடுத்தாங்க, இப்போ விஜயின் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது இவர் வர்றதுக்குன்னு ஏதாவது வழி சொல்லு. இவங்கள பேரை சொல்லி தான் பொழப்பு நடத்தி ஆகணும். அவர் கடைசியா என்ன பண்ணாரு? அண்ணா படுத்தி பெரிய எம்ஜிஆர் படுத்தி வச்சுட்டாரு. யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்கள காட்டி தான் பொழப்பு நடத்த முடியுங்கிறதுக்கு இதை விட்டு வேற என்ன.